Hello viewers, welcome to my channel Easy60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.5 Gaussian எலிமினேஷன் மெத்தடில் 4th சம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a boy is walking along the path அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்கமா வைன்னு எடுத்துக்கிட்டு இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா he wants to meet his friend அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அட் லாஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. அதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்து எக்ஸ்கமா வைக்கு பதிலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வைக்கு பதிலாக 8 போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸோட இடத்துல -6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -6 ப்ளஸ் சி. ஸோ 8 உங்களுக்கு அப்படியே தான் இருக்க போகுது. -6 ஸ்கொயர் பண்ணுறப்போ 36a -6b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இது செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வைக்கு பதிலாக -12, எக்ஸுக்கு பதிலாக -2. ஸோ ஏ இன்ட்டு -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு -2 ப்ளஸ் சி. ஸோ -12 அப்படியே தான் இருக்க போகுது. இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப 4a -2b ப்ளஸ் சி. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ மறுபடியும் தேர்ட் பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வைக்கு பதிலாக 8, எக்ஸுக்கு பதிலாக 3. ஸோ ஏ இன்ட்டு 3 ஸ்கொயர் அப்போ 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தடுக்கு எப்பவும் பண்ணுற போலேயே பண்ணிக்கலாம். ஸோ 36 -6 சி கான்ஸ்டன்ட் 8. அடுத்தது 4 -2 1 கான்ஸ்டன்ட் -12. 9 3 1 கான்ஸ்டன்ட் 8. இப்போது இது எக்லான் ஃபார்ம் ரீச் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் போட போகிறோம். இப்போது இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 36 இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, R2வை இன்டூ 9 பண்ணோன்னா 36 ஆகிடும். R1ஓட மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல நம்மளால் 0 ரீச் பண்ண முடியும். ஸோ R2 goes to 9R2 minus R1. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, R2 ஃபுல்லாகவே 9ஓட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 4 9s are 36, -2 into 9 -18, 1 into 9 9, -12 into 9 -108. அடுத்தது -R1. ஸோ R1 ஃபுல்லாக வெறும் மைனஸோட மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் -36 + 6 -1 -8. இப்போ இது அக்கார்டிங் டு த சைன் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. 36 - 36 0 ஆகிடும். -18 + 6 -12, 9 -1 8, -108 -8 -116. ஸோ இது R2வை ரீச் பண்ணிட்டோம். இப்போ R3க்கு என்ன ரூல் எழுத போகிறோம்? R3 goes to இதை 4ஓட மல்டிப்ளை பண்ணி R1ஓட மைனஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்மளால் 0 ரீச் பண்ண முடியும். ஸோ ரூல் எழுதியாச்சு. இப்போது R3 ஃபுல்லாக 4ஓட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். R1 ஃபுல்லாக மைனஸோட மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணால் 0, 12 + 6 18, 4 - 1 3, 32 - 8 24. இப்போ நம்மளோட ஏபி மேட்ரிக்ஸ் என்ன ஆகிடும்னா, ஃபஸ்ட்டு R1 அப்படியே காப்பி பண்ணிட்டேன். R2 நம்மளுக்கு இங்கே கிடச்சிது பார்த்தீங்களா? இதை எடுத்து R2வில் எழுதியிருக்கேன். இது R3யில் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணி இந்த நம்பரை நம்ம 0 பண்ணணும். ஆனால் 12ம் 18ம் ஒரே டேபிள்ஸில் வராது இல்லையா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இது 6 டேபிள்ஸில் வரும் தான். பட் ஸ்டில் எப்படி பண்ணணும்னா, இது இன்டூ 18 இது இன்டூ 12 அப்படி பண்ணுறப்போ ரொம்ப பிக்கராக போயிடும். அதனால் இதை ஃபர்ஸ்ட் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ R2 ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். அதனால் R2 goes to R2 divided by 4. அதே போல் R3 ஃபுல்லாகவே உங்களுக்கு 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். அதனால் R3 goes to R3 divided by 3.
இப்போ R1 அப்படியே காப்பி பண்ணிட்டேன். R2 4ஓட டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 0/4 0, -12/4 -3, 8/4 2. இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ -29. R3 ஃபுல்லாகவே 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ 0/3 0, 18/3 6, 3/3 1, 24/3 வந்து 8. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. ஸோ இதை வந்து R2 வந்துட்டு இன்டூ 2 மட்டும் பண்ணி R3 கூட ஆட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ ரூல் வந்துட்டு R3 கோஸ் டு R3 அப்படியே தான் இருக்க போகுது. R2 மட்டும் +2ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ R3 நான் அப்படியே எழுதிட்டேன். R2 2ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறப்ப நம்மளுக்கு இது கிடைக்கிது. இது ஆட் பண்ணால் 0 0 1 + 4 5. இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ -50. ஸோ R1ம் R2வும் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இதை மட்டும் R3யில் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எக்லான் ஃபார்மை ரீச் பண்ணியாச்சு. இப்போது இதை மறுபடியும் AX = B அதே ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷனில் மல்டிப்ளை பண்ணுறோம். 5C = -50. அப்போ சியோட வேல்யூ வந்து -10. இது Z கிடையாது, இது வந்து C. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ எடுக்கிறப்போ -3B + 2C = -29. C பதிலாக -10 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -20 ஆகிடும். அப்போது -20 அங்கே போகிறப்ப +20. ஸோ இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் -9 கேன்சல் ஆகிடும். B = 9/3 3ன்னு கிடச்சிரும். அடுத்தது ஃபஸ்ட் ரோ 36A - 6B + C = 8. ஸோ இங்கே Bக்கு பதிலாக 3 போட்டோம்னா 6 3s are 18 வந்துடும். Cக்கு பதிலாக -10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ரெண்டும் ஆட் பண்ணால் -28. அந்த பக்கமாக போகிறப்போ +28. ஸோ 36A = 36. அப்போ A = 1ன்னு கிடச்சிருது. ஃபைனலி ABCயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது அந்த கொஸ்டினில் அந்த பாயிண்டில் அவன் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க y = ax² + bx + c அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏபிசி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். அவங்க ஃப்ரெண்டு மீட் பண்ண போகிற பாயிண்ட் வந்து 7,60ன்னு சொன்னாங்க. இந்த பாயிண்ட்டை இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி டேலி ஆயிடுச்சு அப்படின்னா he will meet his ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ ஒய்க்கு பதிலாக 60, எக்ஸுக்கு பதிலாக 7. ஸோ 7² 49, 3 × 7 21 -10. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 70. 70ல் 10 போச்சுன்னா 60. ஸோ ரெண்டு பக்கமும் 60ன்னு வந்ததால் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது டேலி ஆகுது, தேர்ஃபோர் he can meet his friend அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம்மும் காமிக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன், போட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3 ஈக்குவேஷனை வந்து நம்ம தான் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா காஷியன் எலிமினேஷன் மெத்தட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி எக்லான் ஃபார்ம் ரீச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு எக்லான் ஃபார்ம் ரீச் பண்ணிட்ட பிறகு அதை AX = B ஃபார்மேட்டில் எழுதி பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் ABCக்கு வேல்யூஸ் ரீச் ஆகுறோம். ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச ஏபிசி வேல்யூஸை அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணி டேலி பண்ணிட்டோம்னா தேர்ஃபோர் he can meet his friend. Thank you viewers.